தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. துணை முதல்வர் சிவக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பல திட்டங்களுக்கு இன்றைய கேபினட் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன்படி பெங்களூரு சிட்டி பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயரை சூட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டது. பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி இனி டாக்டர் மன்மோகன் சிங் யூனிவர்சிட்டி என அழைக்கப்படும் என்று முதல்வர் சித்தராமையா கூறினார். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து நாட்டை திறம்பட வழிநடத்திய மன்மோகன் சிங் பெங்களூரு கர்நாடகாவின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெங்களூரு மெட்ரோ திட்டம், எலக்ட்ரானிக் சிட்டி நெடுஞ்சாலை திட்டம், கெம்பேகவுடா ஏர்போர்ட் உட்பட பல திட்டங்களை மன்மோகன் சிங் துவங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் முதன்முறையாக ஒரு அரசு பல்கலைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பெங்களூரு ரூரல் மாவட்டத்தின் பெயரை பெங்களூரு நார்த் எனவும், சிக்பல்லாபூர் மாவட்டத்தில் உள்ள பாக்கியப்பள்ளி டவுன் பஞ்சாயத்தின் பெயரை பாக்கிய நகர் என்றும் பெயர் மாற்றம் செய்ய மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இவற்றுடன் 48 திட்டங்கள் குறித்து ஆலோசித்து அவற்றை நிறைவேற்ற 3400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது.